ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5 மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 டிப்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேவிங்ஸ்னு பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சேவிங்ஸ்னு நிறையா பண்ணுவோம். அதாவது 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி சிப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு நம்ம சேவ் பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஃபீஸ்க்காக நம்ம 1 இயர்க்கு ஆர்டி போடுறது, 11 மந்த்ஸ் நகை சீட்டு பே பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்னு சொல்லுவோம். இப்போது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கணும். குறிக்கோள்னால் நம்ம குழந்தைங்க படிப்புக்காக சேமிக்கணும், வீடுக்காக சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் அப்படி யோசிக்காமல் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும், எவ்வளோ வருஷத்துக்குள்ளே சேவ் பண்ணணும், அதுக்கு நம்ம இன்கம்மை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை நம்மளோட அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி குறைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்கணும். கோல்ன்றது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 30 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா 50 இயர்ஸில் நம்ம ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறோம், 60 இயர்ஸில் பண்ணுறோன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக எம்ப்ளாயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பென்ஷன்ஸ்லாம் வரும். முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் பென்ஷன் ஸ்கீம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பல்காக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது ஏதாவது ஒரு எஃப்டியோ மந்த்லி இன்கம் ஸ்கீமோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம அதுலேருந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி நம்ம ரிட்டைர்மெண்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எவ்வளோ, நான் இது ஒரு நம்பர்ஸாக தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளே நான் இவ்வளோ லேக்ஸ் சேவ் பண்ணிடணும், எங்கள் குழந்தைங்க எஜுகேஷன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும், இவ்வளோ லேக்ஸ் சேவ் பண்ணணும், அவங்களோட மேரேஜ்க்காக பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ லேக்ஸ் வேணும் அப்படின்ற சேவிங்ஸை எந்த வயசில் எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத நம்ம இப்போவே சூஸ் பண்ணி அவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இப்போ இதுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு 25 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 25 இயர்ஸ்னால் அப்போ 1 இயரில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் அதுக்குன்னு சேவ் பண்ணணும், அதுக்கு நம்ம எந்த ஸ்கீமில் போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். பிஎல்ஐலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 இயர்ஸ் கட்டலாம். பிபிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கட்டலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி மாதமோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எல்ஐசி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த அமௌண்ட்டை அதுக்காக நம்ம தனியாக போட்டுருணும். இப்போ குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக அப்படின்னா இவங்க இப்போ சின்ன கிளாஸஸ் படிக்கும்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 18 வயசுலையோ 17 வயசுலையோ மெச்சூர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கீம் போடணும். எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி மாதம் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அது இப்போ மேரேஜ்னால் எந்த ஏஜில் அந்த மாதிரி பிளான் பண்ணி 24 25 அந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கான ரியல் நம்பர் என்ன, அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் ஒரு நோட் போட்டு எழுதி எந்த மாதிரி பண்ணலாம், எவ்வளோ நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கணும். இது இல்லாமல் நீங்கள் வீடு, இடம் இல்லை கோல்டு அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு கோல்டு இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம 1 இயர்க்குள்ளே எவ்வளோ பண்ணணும், அப்போ 10 இயர்ஸ்க்குள்ளே எவ்வளோ முடிச்சிருக்கணும், அவ்வளோ முடிச்சிருக்கோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ கோல்டே நம்ம 20 இயர்ஸில் 27 கோல்டு வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா அப்போ பார்த்திங்கன்னா 1 இயர்க்கு ஒரு பவுன் வாங்கணும். இப்போ நம்ம 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா 5 சவரன் வாங்கியிருக்கோமா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வருது சேலரியா அப்படின்னா எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை தான் சேவ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம பட்ஜெட் போட்டோம் அப்படின்னாலே 3 மந்த்ஸ் நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணும்பொழுது நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ தான் செலவாகும்னு தெரியும். அதிலேருந்து ப்ளஸ் 3000 5000 உங்கள் சேலரிக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை எமர்ஜென்சிக்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் சேவிங்ஸ்க்கு பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 20,000 மந்த்லி செலவாகுது, ஒரு 30,000 ஆகுதுன்னா எவ்வளோ செலவாகுதோ அதில் இருந்து 3 to 5 டைம்ஸ் அமௌண்ட்டை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா நீங்கள் சேவிங்ஸ்க்கு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்ற ஃபிக்ஸடான அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50,000 சேலரி வருதுன்னா 30,000க்குள்ளே உங்களோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் முடிச்சிடுற மாதிரி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லோன் பே பண்ணணுன்னா அது லோனாக இருக்கலாம், கிராசரியாக இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸாக இருக்குது, மெடிசன், இல்லை ரெண்ட் பே பண்ணணுன்னா ரெண்ட்டு, உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியும்னா பண்ணிவிட்டு இந்த 20,000 சேவிங்ஸில் நம்ம போடணும்.
போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு 1ஆம் தேதி சேலரி வருதுன்னா 5 தேதிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிடணும். இது எல்லாமே வந்து நமக்கு இப்போ மொபைல் ஆப்லேயே ஈஸியாக இருக்கிறதால இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் கூட பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்ற ஆப்பில் இருந்து தான் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறேன். அப்போது என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 3rd 4th இந்த மந்தில் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுட்டேன்னா இந்த ஆப்பில் இருந்து நான் அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சேவிங்ஸ் வந்து டெபிட் ஆகிக்கும் அக்கௌண்ட்டில். நம்ம மந்த்லி போய் பே பண்ணணும் அந்த மாதிரி எந்த நீடுமே இல்லை. ஸோ உங்கள் சேவிங்ஸை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமாக இருந்தாலும் எல்ஐசியாக இருந்தாலும் இல்லை நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த சேவிங்ஸ் டிப்பில் நம்ம ஒரு சேவ் பண்ணுறோம், ஒரு உண்டியல் சேவிங் பண்ணுறோம், கோல்டு சேவிங் ஸ்கீமில் போடுறோம், போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம் அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை உங்களோட சேவிங்ஸ் க்ரோவை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். அது கண்டிப்பாக வந்து ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் சேவ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு நகை சீட்டே போட்டிருக்கீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு 2.26 அந்த மாதிரி கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம் உங்கள் மொபைல் கேல்சி யூஸ் பண்ணி. அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். இன்னும் நம்ம அதிகமாக சேவ் பண்ணணும் அந்த மாதிரி தோணும். ஒரு உண்டியலே வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்க உண்டியலாக இருந்தாலும் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம இன்னும் சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீமில் போட்டிருக்கீங்கன்னா நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து ஒரு 60 மந்த்ஸ் ஸ்கீம் போட்டிருக்கோன்னா 40 மந்த்ஸ் பே பண்ணிட்டோம், இன்னும் 20 மந்த்ஸ் தான், அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதும்போதோ பார்க்கும்போதோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்னமும் ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நெக்ஸ்ட்டு வந்து எகெயின் அண்ட் எகெயின் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செலவை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஒரு மொபைல் நோட் பேடில் நீங்கள் எழுதி வைக்கலாம், டைரியில் எழுதி வைக்கலாம், குட்டியாக பேக்கெட் டைரி மாதிரி வாங்கி அதில் எழுதி வைக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எழுதி வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே அன்வான்டாக நமக்கு செலவு ஆகுதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து எதில் அதிகமான செலவாகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு ரிட்டைர்மெண்ட்கே பிளான் பண்ணுறோன்னா இப்போவே நமக்கு இவ்வளோ செலவாகுதுன்னா இன்னும் 10 வருஷம் கழித்து 20 வருஷம் கழித்து எவ்வளோ ஆகும் அப்படின்ற வருங்கால தேவையும் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போது மேரேஜ் வந்து எனக்கு 2017 ஆச்சு. அப்போது ஆகிற செலவுக்கும் இப்போ ஆகிற செலவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வருது. கிராசரியிலேருந்து மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம எல்லோரும் வந்து தங்கம் விலை ஏறுறதை பற்றி பெட்ரோல் விலை ஏறுறதை பற்றி தான் பெருசாக பேசுகிறோம். அப்பப்போ தக்காளி விலை ஏறிடுச்சு, 100 ரூபா தாண்டிடுச்சுன்னு இந்த மாதிரி மீம்ஸ் வர்றது, தக்காளிக்கு பதிலாக புளி ஊற்றலாம் அந்த மாதிரி வர்றது, வெங்காயம் ரேட் ஏறுறதை பற்றி மட்டும்தான் வந்து பெருசாக வந்து பேசுகிறோம். மற்றபடி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஏறிடுச்சு. அப்படி சேம் ரேட் மெயின்டைன் ஆகிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு சோப்பாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு பருப்பு எல்லாமே வந்து ரொம்ப 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 ரேட் அதிகமாகிருச்சு. நீங்களும் இதை ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது நான் ட்ராக் பண்ணி பார்த்ததில் அதிகமான எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஆனது பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பிட்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு தெரு முனையில் ஒரு கடை இருக்கும், பெட்டி கடை இந்த மாதிரி இருக்கும். அந்த கடையை வந்து அடிக்கடி விசிட் பண்ணுறது. ஒரு பொருள் வாங்க போகும்போது 2, 3 பொருள் சேர்த்து வாங்குறது. ஏதாச்சும் ஒரு பொருள் இல்லை அப்படின்ட்டு போகும்போது திரும்ப அங்கே பார்க்குற பொருள்லாம் நமக்கு கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும். கொஞ்சம் அமௌண்ட் தானே அதில் நிறைய வந்து அமௌண்ட் எக்ஸஸாக ஆகிற மாதிரி தோணுது, எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி எதில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுவீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ணுறது. நம்ம ஒரு ஐட்டம் பற்றி சர்ச் பண்ணாலே திரும்ப 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 நமக்கு அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். எம்ஐ ரோபோ வேக்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து எல்லோரும் வச்சுருக்காங்க. அது எப்படி யூஸ் ஆகும், திங்ஸ்லாம் கீழே இருக்கும் வீட்டில், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுமான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு எல்லா பிராண்டோட வேக்கம் கிளீனரும் பார்த்திங்கன்னா எனக்கு சஜஷனில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஃபேஸ்புக்கு போனாலும் அந்த பற்றின ஆட்ஸ் வரும், எதுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அதை பற்றின ஆட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சர்ச் பண்ண பொருள் நமக்கு திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட், வாண்ட் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். நமக்கு தேவையானதையும் நம்ம வாங்குவோம், விருப்பப்பட்டதையும் வாங்குவோம். அதுக்குன்னு விருப்பப்பட்டது எதையுமே வாங்காமல் நம்ம சேர்த்து 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 வச்சுட்டே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் முடியாது. நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு அது நமக்கு ரீசனபிளாக நம்ம பட்ஜெட்டுக்கு ஓகே ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். நீயா நானால கூட ரீசெண்டாக ஒரு எபிசோட் பார்த்தேன். நீயா நானாவும் தமிழா ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன். அதில் வந்து ஒரு லேடி சொன்னாங்க, நான் இஎம்ஐயில் வந்து பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பேன், எனக்கு அது வாங்கணும்னு தோணிகிட்டே இருக்கும், டிவி சேஞ்ச் பண்ணுவேன், ஃப்ரிட்ஜ் வந்து புது ஃப்ரிட்ஜ் அப்டேட் ஆக ஆக நான் புதுசாக வாங்கிடுவேன், நமக்காக தானே அந்த நியூ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து எகைன் அண்ட் எகைன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பேன். மேக்ஸிமம் ஒரு 2 வருஷத்துக்கு தான் ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. டிவி சைஸ் வந்து நான் பெருசாக மாற்றிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ வீட்டை வந்து நான் அப்பப்போ சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் மாற்றிடுவேன். அதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 7 சவரன் நகையை கொடுத்துட்டு டிசைனுக்காக 5 சவரன் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சீட் போட்டு வாங்கும்போது நம்ம நிறைய வேஸ்டேஜில் வாங்கலாம், தப்பு இல்லை. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குகிறேன், என் குடும்பத்தோட சேவிங்ஸ்க்காக வாங்குகிறேன்னு நிறைய பேர் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹை வேஸ்டேஜில் அந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து வாங்குவாங்க. சில ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேங்க்கில் ப்ளட்ஜ் பண்ணவும் முடியாது, மடக்கும் போதோ சுருட்டும் போதோ பார்த்திங்கன்னா அது டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஃபுல் வேஸ்டேஜ் உள்ள நகையிட்டு அதிகமாக இருக்கிறத போயிட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம லேடிஸாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணும். நம்ம ஏர்ன் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, சில விஷயங்கள் நம்மளை எதால் செலவுகளை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம குறைக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்களும் பண்ணுவீங்களா? திங்ஸ்லாம் இஎம்ஐயில் ஒரு இஎம்ஐ முடியுது, இப்போ ஒரு டிவி வாங்கின இஎம்ஐ ஒரு எக்ஸாம்பிளுக்கு முடியுதுன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 2 மாதம் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன திங் நம்ம இஎம்ஐயில் வாங்கலாம், ஒரு இஎம்ஐ முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இம்பல்சிவ் பையிங், உணர்ச்சி வசப்பட்டு வாங்குறது. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் சாரீ சேல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, 1 டே ஆஃபர், இப்போ வந்து நீங்கள் 50%ல் வந்து இந்த ஆஃபர் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை உடனே பர்ச்சேஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய சேல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து போடுவாங்க. பை ஒன் கெட் ஒன், இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும். இந்த மாதிரி சொல்லும்பொழுது அப்போ நாளைக்கு வந்து நம்ம இந்த 500 ருப்பீஸை நம்ம மிச்சம் பண்ணுறோம், இந்த சாரீ வாங்கினா நம்ம வேறு ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வாங்குறது. இந்த மாதிரி ஆன்லைன்லன்னு இல்லை, ஷாப்ஸ்லேயுமே நான் பார்த்துருக்கேன். சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், நம்ம பில் பண்ணுற இடத்துல நமக்கு ஒரு தேவையான பொருளை வந்து அங்கே அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வாங்கணும்னு தோணும். குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற ஐட்டம்ஸை பில்லிங்கில் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த பில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிமார்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், நம்ம வர லைனில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிற மாதிரி பொருட்கள் தான் இருக்கும். சாக்லேட்ஸோ, இந்த ஹேர் கிளிப்ஸு, பேண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும்போது நம்ம அது 29 ருப்பீஸ் தான், 39 ருப்பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை எடுத்துருவோம். டிமார்ட்டுக்கு வந்து நான் முன்னாடிலாம் போவேன், மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட போவேன். எல்லா பொருளும் அங்கே ரொம்ப ரேட் கம்மி, அங்கே போனால் நம்ம வந்து ஒரு 500 to 1000 ருப்பீஸ் கிட்ட சேவ் பண்ணலாம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம திங்ஸ் வாங்கலாம், பல்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 39, 49, 59, 60 நிறைய திங்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு நம்ம தேவைக்கு உண்டான பொருளை மட்டும் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் 100% வந்து கெயின் தான். ஆனால் அன்வான்டாக எடுக்கிற பொருள் பார்த்திங்கன்னா அந்த 500 to 1000 கெயின்னு சொன்னேன் இல்லையா, அதை விட வந்து அதிகமாக தான் எடுக்கும். அப்படியே ஒரு டோர் மேட் எடுப்போம், ஒரு பில்லோ கவர் எடுப்போம், இந்த பவுல் அழகாக இருக்குது இது எடுப்போம், இந்த ஆர்கனைசர் எடுப்போம், இந்த பாக்ஸ் வாங்குவோன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் லைனில் நிற்கும்போது கூட பார்த்துருக்கேன், யாருமே வந்து ஒரு கம்மியான அமௌண்ட் வந்து பில் போடவே மாட்டாங்க டிமார்ட்டில். அந்த மாதிரி பொருட்களோட ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு இவ்வளோ தானே நிறைய பொருட்கள் வந்து வாங்குறது, ஆஃபர்ஸ்க்காக வாங்குறது, பை ஒன் கெட் ஒன்காக வாங்குறது. சில பொருட்கள் நமக்கு தேவையே இருக்காது, ஆனால் ரேட் கம்மி, நான் 500 ஒரு 1000 ருப்பீஸ் பொருளை 500 கொடுத்தாங்கன்னா நம்ம அது நமக்கு அப்புறம் யூஸ் ஆகும்னு வாங்கி வச்சுக்கிறது. ஆனால் நம்ம அதில் அந்த 500 ருப்பீஸை வேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ 1000 ருப்பீஸ்க்கு ஒரு பொருள் 50% ஆஃபரில் 500 கூட நம்ம எப்போவாது யூஸ் ஆகுதுன்னு இந்த 500 மிச்சப்படுத்துறதுக்காக வாங்குகிறோம். ஆனால் நம்ம பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 500 சேர்த்து செலவு தான் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதில் நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சொன்ன எல்லா மிஸ்டேக்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.